இல்ல அவர் முழுக்க முழுக்க இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் உடைய முழுமையான மென்மையான அணுகுமுறை அவர் மீதும் அவர் பக்கத்தில் இருந்தும் திமுகவில் சில தொகுதிகளை வெற்றி பெற வைப்பதற்கு உதவுவோம் என்பது அவர் பக்கத்தில் இருந்தும் பரிமாற்றம் உள்ள கருத்துக்கள் உண்டு. இன்னும் யார் பக்கத்துல இருந்து ஷோஹோ அறக்கட்டளை ஸ்ரீதர் வேம்பு பக்கத்துல இருந்தும் RSS முக்கியமான ஆளு. அவங்க எப்படி திமுக வெற்றி பெறணும்னு 5 தொகுதியில வேலை செய்வாங்க? இதுதான் உள் உறவு. இதுதான் விஜய் சொல்றாரு, மறைமுக உறவு. அதுதான் நோக்கம். அங்க வல்லத்துல ஓணம்பீடி இருக்குங்க. அந்த ஓனர் முழுக்க முழுக்க RSS என்பதாகவும் அவருடைய பரப்புரையும் கேரளாவுக்கு அதிகமாக ஓணம்பீடி ஏற்றுமதி செய்பவர் என்பது நாடு தெரியுங்க. திமுக உள்ள முக்கிய பிரமுகர்கள் அவரை ஒட்டி உதவிகளும் வாங்கிக்கிறாங்க. இப்படியாக இரண்டரை கலந்துதான் ஒண்ணுக்குள்ள கலந்து எல்லாம் முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபனும் அதே மாதிரிங்க இப்படியாக நல்லுறவில் தான் செயல்படுறாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி திமுக ஒரு அண்டர் கிரவுண்ட் நட்புல இருக்கிறாங்கன்னு விஜய் சொன்னது சரிதான்றீங்க. அதை நிரூபிக்கிற மாதிரி செய்யறாங்க என்பது விமர்சனம். ஆனா சமூகத்துல வெவ்வேறு தத்துவம்னு பேசிக்கிட்டு இருந்தவங்களை ஒன்று சேர்ப்பது, ஐக்கியமாக்குவது, நல்லிணக்கம் நல்லது தானே. அப்படி பார்க்கணும் நீங்க. அதாவது இப்படியும் பேசுவாங்க, பேச ஆரம்பிச்சு நாங்க எல்லாரையும் ஒன்றிணைச்சு நல்லிணக்கத்துக்காக ஒன்றிணைக்கிறேன், நீங்க அப்படி பார்க்க கூடாது. உங்களுக்கு நினைவுக்கு வரலாம், பாஜகவுடன் போய் திமுக 1999 ஆட்சியில் அமர்ந்தவுடன் அப்பொழுது காமர்ஸ் மினிஸ்டராக முரசொலிமாறன் வந்த பிறகு அப்பொழுது கலைஞர் முரசொலியில் RSS சமூக நல்ல இயக்கம் தான் அப்படின்னு போய் எல்லாத்தையும் கொண்டு போங்க. சில பேர் அது ஏதோ ஒரு வாரியன் இயக்கம், மதவாத இயக்கம் சொல்றாங்க, தப்பு பண்ணக்கூடாது என்று எழுதியதை உங்களுக்கு நினைவுக்கு வரலாம். அல்லது துரைமுருகன் இன்றைய திமுகவின் பொதுச் செயலாளர்